ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மைவி3 பற்றி தான் பார்க்க போகிறோங்க. ஓகேங்களா, ஒரு சின்ன ஒரு மைவி3யோட ஒரு சின்ன ஒரு தொகுப்பு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ மைவி3யோட ஓனர் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும், நம்மளுடைய சக்தி ஆனந்த் அவர்கள் தான். ஓகேங்களா, ஸோ அவருடைய இது வந்து பார்த்திங்கன்னா இதோட மெயின் பிளேஸ், அதாவது இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் தான். கோயம்புத்தூர் மையமாக வச்சு தான் வந்து இப்போ இந்த செயலி வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா, ஸோ அது மட்டும் இல்லாமல் அவருமே வந்து கோயம்புத்தூர் தான். ஓகேங்களா, மைவி3 வந்து ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 38 மாதம் வந்து கடந்து போயிட்டு இருக்குது. ஓகேங்களா, ஸோ 38 மாதத்தில் கிட்டத்தட்ட 33 மாதமாக வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை இல்லாமல், பேமெண்ட்டில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் கரெக்டாக பேமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காரு நம்மளுடைய மைவி3 ஆட்ஸ் கம்பெனியோட எம்டி வந்து சக்தி ஆனந்த். ஓகேங்களா, ஸோ இப்படி நல்லபடியாக போயிட்டு இருக்கிற இந்த கம்பெனியை வந்து பார்த்திங்க அப்படின்னா அசோக் ஸ்ரீநிதின்றவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா பேரம் பேசியிருக்கான். அதுக்கு வந்து செட் ஆகலை. அவன் கேட்ட அமௌண்ட்டை கொடுக்காதனால ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனையாக வந்து கொண்டு வர ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே கோயம்புத்தூரில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில், லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லேயே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பித்தான். ஸோ அது மாதிரி வந்து அப்படியே அது அதிகமாகிட்டு, அதாவது போன வருஷம், அதாவது வந்து பார்த்திங்கன்னா 2023 வந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட், ஸோ இந்த மாதத்தெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய பிரச்சனையை வந்து அசோக் ஸ்ரீநிதின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணி, அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே வந்து போயிட்டு கோயம்புத்தூர் நீலம்பூரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்கள் எல்லாம் கூடி, அதாவது வந்து மைவி3க்கு வந்து ஆதரவை வந்து தெரிவிச்சுங்க. ஓகேங்களா, ஸோ இப்படி போயிட்டு இருக்கிற தருணத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவன் என்ன செஞ்சான் அப்படின்னா, இன்னும் வந்து மைவி3 டோட்டலாகவே வந்து க்ளோஸ் பண்ணணுன்றதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் அதிகமாக வந்து அவன் சைடு, அதாவது அசோக் ஸ்ரீநிதின்றவன் சைட்லேருந்து ஃபோர்ஸ் அதிகமாக பண்ணதுனால கேஸை வந்து எங்கே எடுத்துகிட்டு மாற்றி விட்டுட்டாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா க்ரைம் பிரான்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாற்றி விட்டாங்க. ஓகேங்களா, ஸோ அங்கே மாற்றி விட்டதுனால வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் எலெக்ஷன் வேறு வந்துச்சு. எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆனதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 3 மந்த் கேப்பை வந்து பார்த்திங்கன்னா கேஒய்சி வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எம்டி வந்து சொல்லியிருந்தார். சரி, அது போயிட்டு இருக்கிற அந்த தருணத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அசோக் ஸ்ரீநிதி என்றவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஸ் வந்து ஸ்ட்ராங் பண்ணதுனால கேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னைக்கு போயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ அங்கே இருக்கிற சென்னை ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா விசாரணைக்கு போயிட்டு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேமெண்ட் எதுவுமே வந்து ரிலீஸ் பண்ணாத சுச்சுவேஷன். ஜூன் மாதம் எலெக்ஷன் முடிஞ்சு ஜூன் மாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட்டும் முடிஞ்சு வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால வந்து எதுவுமே பண்ண முடியாது, பேமெண்ட்டும் வந்து ரிலீஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஸோ கம்பெனியோட எம்டி மிஸ்டர் சக்தி ஆனந்த் அவர்கள் வந்து என்ன யோசிக்கிறார், அவர் வந்து நிறைய ஆடியோஸ் வந்து போட்டிருக்காரு, நீங்களும் நிறைய யூடியூப்பில் வந்து கேட்டிருப்பீங்க. ஓகேங்களா, ஸோ அதன்படி வந்து இனிமேலும் வந்து நம்ம வெயிட் பண்ணுங்க அப்படின்னா செட் ஆகாது, வேலைக்கு ஆகாது, நம்ம கம்பெனியை வந்து தொடர்ந்து நல்லபடியாக நடத்த முடியாது அப்படின்ற காரணத்தினால அவரே போயிட்டு வந்து வந்து பார்த்திங்கன்னா சரண்டர் ஆகுறாரு. ஸோ அப்படி ஜூலை 5 வந்து சரண்டர் ஆகுறாரு. ஸோ ஒரு மாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இப்போயோட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதம் தாண்டி போயிட்டு இருக்குது. ஓகேங்களா, கிட்டத்தட்ட 40 நாள் கடந்து போயிட்டு இருக்குது. ஸோ இயரிங் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 2 இயரிங், அதாவது வந்து 2 டைம் வந்து கேஸ் விசாரணை பண்ணியிருக்காங்க. 2 டைம் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஸ்டார்டிங் அந்த கேஸ் வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ன்றதுனால ஃபஸ்ட் டைம் பெயில் அப்ளை பண்ணாங்க, பெயில் வந்து கொடுக்க கிடையாது. 2வது டைம் அப்ளை பண்ணாங்க, 2வது டைமும் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா 3rd டைம் வந்து இனிமேல் தான் வந்து அப்ளை பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2வது வந்து மக்களினுடைய வாழ்வாதாரம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. அதாவது வந்து அந்த 33 மாதமாக கிட்டத்தட்ட வந்து அப்ராக்சிமேட்லாம், அதாவது வந்து மீடியாவில் வந்து ஒவ்வொரு மீடியா சரி, யூடியூப் சரி, மற்ற எல்லா சோசியல் மீடியாஸில் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது நீதிமன்றத்திலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஏர்னிங் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 9 லட்சம் பேர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க மைவி3 மெம்பர்ஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 67 லட்சம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இவ்வளோ பேர் தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு அஷ்யூம் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நியரஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 67 லட்சம் அப்படின்னா கூட அது நியரஸ்ட்டாக ஒரு 70 லட்சம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த 70 லட்சம் மக்களினுடைய வாழ்வாதாரம் அப்படின்றது ரொம்ப 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 கஷ்டம்தான். ஓகேங்களா, இந்த 70 லட்சம் மக்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எத்தனை பேர் வந்து லேடிஸ், அதாவது வந்து பெண்கள், அது மட்டும் இல்லாமல் அதாவது விதவைகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஊனமுற்றோர்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா
வயசானவங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதாவது இது மாதிரி வந்து கஷ்டப்படுற ஃபேமிலிஸ் தான் ஓகேங்களா. எல்லாருமே வந்து மைவித்திரியில் ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே வந்து பெரிய கோடீஸ்வரன்லாம் கிடையாது. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி தான். ஸோ எதுக்காக வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெடிசன் பர்ச்சேஸ் பண்ணுங்க அப்படின்னா ஒரு ஏர்னிங் சம்பாதிக்க முடியுன்ற ஒரு காரணத்தினால எல்லாருமே உள்ளே வந்திருப்பாங்க ஓகேங்களா. ஸோ உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா 33 மாதமாக வந்து பே அவுட் எடுத்திருப்பாங்க இனிஷியலாக ஸ்டார்டிங்கில் ஜாயின் பண்ணவங்க. ஸோ 33 மாதம் கழித்து இப்போ வந்து ஒரு 5 மாதமாக பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங்கில் இருக்குது ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுடைய வாழ்வாதாரம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. உண்மையிலேயே சாப்பாட்டுக்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்குங்க. ஏன் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதாவது அந்த மெடிசனுக்காக பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட் வந்து ரொம்ப அதிகன்றதுனால அந்த அமௌண்ட்டை வந்து நிறைய பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நகையை அடமானம் வைக்கிறது, இல்லை மாட்டை விற்று கட்டுறது, இல்லை ஆட்டை விற்று கட்டுறது, இல்லை நிலத்தை ஏதாவது நில பத்திரத்தை வந்து பேங்க்கில் வச்சு அமௌண்ட் வாங்கி அதுக்கு கட்டியிருக்கிறது, வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சு கட்டியிருக்கிறது, இது மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு தாங்க இதில் வந்து உள்ளே வந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த 5 மாதமாக வந்து எந்த விதமான பேமெண்ட்டும் அவங்களுக்கு இந்த மைவித்திரியிலேருந்து வரல அப்படின்றப்போ உண்மையிலேயே அவங்களுடைய நிலைமை வந்து ரொம்ப 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 கஷ்டம் ஓகேங்களா. ஸோ இதை வந்து தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற சிஎம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுட்டு ஸோ சீக்கிரமாக இந்த கேஸ் மைவித்திரி மேலே இருக்கிற கேஸை வந்து டோட்டலாகவே வந்து கேன்சல் பண்ணிவிட்டு சீக்கிரமாக எம்டி வந்து வெளியே வரணும். இதான் வந்து என்னுடைய ஆசையோட என்னுடைய பிரார்த்தனை as per மைவித்திரி ஆட்ஸ் மக்களினுடைய எல்லாருடைய பிரார்த்தனையும் கூட ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்டி ஆகஸ்ட் 15க்குள்ளே வெளியே வந்துடுவாரா அப்படின்னா கன்ஃபார்மாக இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் வந்து கேஸ் ஹியரிங் டேட்டு அதாவது 3வது டைம் வந்து கேஸ் ஹியரிங் டேட்டே இன்னும் வந்து எதுவும் கன்ஃபார்மாக தெரியல ஓகேங்களா. ஸோ அது என்ன டேட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா என்னைக்கு கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆகஸ்ட் 10ஆம் தேதி வருது அப்படின்னா ஸோ அன்றைக்கி பெயில் வந்து அப்ளை பண்ணுவாங்க. அப்படி அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஹியரிங் வந்துச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக ஓரளவு ஒரு 90% வந்து ஏன்னா ஆல்ரெடி 2 டைம் வந்து ஹியரிங் முடிஞ்சு வச்சு அதுலேயே ஒரு 50% ஆஃப் டேட்டா வந்து கண்டிப்பாக கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. போலீஸ் தரப்பில் இருந்தும் சரி நீதிமன்ற தரப்பில் இருந்தும் ஒரு 50% ஆஃப் டேட்டா வந்து கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த தேர்ட் ஹியரிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 75% டேட்டா டு 75 டு ஒரு 85% ஆஃப் டேட்டா வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது கண்டிப்பாக வந்து பெயில் அப்ளை பண்ணாலுமே வெளியே வரதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எம்டி வந்து ஜூலை 5 வந்து சரண்டர் ஆனாரா. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 40 நாள் கடந்து போயிட்டு இருக்குது ஓகேங்களா. ஸோ எல்லா கவர்மெண்ட்டுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்டன் ரூல்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரூல்ஸ்க்கு மேலே அவங்க கண்டிப்பாக வந்து எந்த ஒரு பர்சனையும் ஒரு நபரையும் வந்து உள்ளே வச்சுக்க மாட்டாங்க ஓகேங்களா. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது 40 நாள் ஆயிடுச்சு. கண்டிப்பாக வந்து பெயிலில் வரத்துக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ அப்படி வந்தால் அப்படின்னா பேமெண்ட் வந்து எல்லாமே போடுவாரா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ நியரஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 70 லட்சம் பீப்புள் வந்து இதில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை பேர் வந்து சிஎம், எத்தனை பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓஎம் எத்தனை பேர், பிஎம் எத்தனை பேர், கோல்டு மெம்பரில் எத்தனை பேர், இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது இல்லை ஹையஸ்ட்டு இன்கம் வாங்கக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎம் க்ரௌன் மெம்பர் மட்டும்தான். ஸோ அப்படி இருக்கும்பொழுது அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து அவங்களுடைய பேமெண்ட் மட்டும் வந்து ஸ்ப்ளிட் அதாவது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. மற்ற பிளானில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சடனாக வந்து போட்டுருவாங்க. அதாவது சடனாக மீன்ஸ் சிங்கிள் ஷாட்டில் வந்து போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த சிஎம்மில் இருக்கிற பிளானில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கண்டிப்பாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் பேமெண்ட் வரும், ஆனால் டிலே ஆகும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டிலே ஆகும் ஓகேங்களா. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5 மாதமாக வந்து டிலே ஆகிருக்கு. இந்த 5 மாதமாக ஏர்ன் பண்ணுற அமௌண்ட் எல்லாமே வந்து வேலட்டில் வந்து டோட்டலாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அது டோட்டலாக அவங்களால ரிலீஸ் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஆர்பிஐயில் இருந்தும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க சைடு இருந்து ரூல்ஸ்லாம் இருக்கும். இவ்வளோ அமௌண்ட்டு தான் நீங்கள் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பேமெண்ட்டை வந்து கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மைவித்திரி ஆட்ஸ் ப்ராடக்ட் எல்லாம் வந்து டெவலப் ஆகுமா அப்படின்னா ஸோ கண்டிப்பாக ஆகுங்க. கண்டிப்பாக வந்து எம்டி வெளியே வந்து பேமெண்ட் போட ஆரம்பித்தார். இப்பயே வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் எல்லாமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் இருக்குங்க.
அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்தால் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுறங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கமெண்ட்லேயும் சரி அது மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறத வந்து நம்மளும் பார்த்துருப்போம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மைவி3 ஆட்ஸோட மைவி3 ஆட்ஸில் பேமெண்ட் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் அதாவது நிறைய சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இப்போவே வந்து பார்த்திங்க அப்படின்னா 1000 ஸ்டோர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தோஸ்து ட்ராவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தோஸ்து வந்து ட்ராவல்ஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் கிட்டத்தட்ட வந்து 1000 ஸ்டோர்ஸ் வந்து இருக்குது. ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100 ப்ராடக்டை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த ப்ராடக்டோட கவுண்ட்டும் கண்டிப்பாக அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் நம்பர் ஆஃப் ஸ்டோரோட எண்ணிக்கையும் வந்து கண்டிப்பாக அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பொதுவாகவே வந்து மைவி3 கம்பெனியோட வந்து ஒரு கோட்பாடு அப்படின்னு சொல்லலாம். அதாவது நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம். கண்டிப்பாக வந்து வெல்லும். பட் வந்து கொஞ்சம் காலதாமதம் கண்டிப்பாக ஏற்படும். ஓகேங்களா. ஏன்னா அந்த கேசஸ்ஸு ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒர்க்கை நம்ம இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறோங்க அப்படின்னா அதில் ஸ்ட்ரகிள் வந்தால் தான் அந்த ஒர்க்குக்கே வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ. எந்த வித ஸ்ட்ரகிளுமே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒர்க்கே வந்து அந்தளவுக்கு வேல்யூவபுளாக இருக்குமா அப்படின்னா பெரிய கொஷின் தான். ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரகிள் எல்லாமே கடந்து கண்டிப்பாக ஜெயிக்கும். கண்டிப்பாக அவர் சொன்ன அந்த கோட்பாடு பிரகாரம் நல்லவர் லட்சியம் கண்டிப்பாக வெல்லும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதன் மூலிமா வந்து முதலமைச்சருக்கு என்னுடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முதலமைச்சர் ஐயா திரு ஸ்டாலின் அவர்களே, அதாவது வந்து என்ன மாதிரி வந்து எவ்வளோ பேர், அதாவது கிட்டத்தட்ட வந்து நியரஸ்ட்டாக ஒரு 70 லட்சம் பேர் வந்து மைவி3யில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே நான் சொன்ன மாதிரி லேடிஸ் இருக்காங்க, ஜென்ட்ஸ் இருக்காங்க, விதவைகள் இருக்காங்க, ஊனமுற்றவர்கள் இருக்காங்க. ஸோ இது மாதிரி பல்வேறு தரப்பட்ட மக்கள் வந்து இதில் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு மைவி3 ஆட்ஸோட எம்டி திரு சக்தி ஆனந்த் அவர்களை வந்து சீக்கிரமாக வந்து வெளிவிடணும். அவர் மேலே போட்டிருக்கிற அந்த கேஸும் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு மக்கள் சைட்லேருந்து, அதாவது இந்த 70 லட்சம் மக்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து கருத்தில் கொண்டு நீங்கள் ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனாக வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறோம். தேங்க்யூ.